குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 3ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆனி மாதம் 19ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரதோஷம். அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும். மேலும் இன்று சுப முகூர்த்த தினம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது அஷ்டமத்தில் பிறந்த நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். 3/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 3/7/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி மிகுந்த லாபகரமான ஒரு நன்மை மிகுந்த நாளாக இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நேரம், மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உற்றார் உறவினரிடத்தில் உங்களுக்கு ஆதரவு பெருகும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள், வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடுகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நேர்மறையான எண்ணங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழ ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமுதாய பணிகள் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கண்டிப்பாக கூடும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் புதிதாக அறிமுகம் ஆவாங்க. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலையாட்கள் உங்களுக்கு அடிபணிந்து போவார்கள். உங்கள் சொற்பேச்சை கேட்பார்கள். முதலாளிகள் தங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை வியாபாரத்தில் எதிர்பார்க்கலாம். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இதன் மூலம் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீண்ட காலமாக திருமண வரன் எல்லாம் கண்டிப்பாக திருமண வரன் அமையும். அதே சமயத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கணும். தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது. அடுத்தவர்களை பற்றிய விமர்சனங்கள் தயவுசெய்து வேண்டாம். உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நெருக்கமானவர்களிடம் தயவுசெய்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க. தாய்வழி சொந்தங்கள் உங்களுக்கு எதிராக இருப்பாங்க. அதனால் அவரிடம் அனுசரித்து போகணும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். அலுவலகத்தில் உங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்பும், பல்வேறு சங்கடங்கள் இருந்தால் அந்த சங்கடங்களும் போயிடும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் போடுவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். கவலைகள், நீண்ட நாளாக கவலைகள் இருந்துச்சுன்னா அந்த கவலைகள் மறையக்கூடிய நாள். அனைவரிடத்துலையுமே உங்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு, மதிப்பு உயரக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, நீண்ட நாளாக முயற்சி செய்து முடியாத காரியங்கள் இன்று செயல் வடிவமாகும். நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். அதே போல் முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா இன்ற நாள் மிக சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் குறைவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்புகள், மரியாதை, பாராட்டுகள், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கும். புதியதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்ததுன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும்.
ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்பும், குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. கடன் கட்டுக்குள் வரும். நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தால் அந்த பிரச்சனை இன்று முடிந்து ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே பொறுமையாக இருக்கணும். அனைவரிடத்துலையுமே அனுசரித்து போகணும். விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. வாய் வார்த்தைகள் பேசும்போது முன்கோபம் இல்லாமல் ஜாக்கிரதையாக பேசணும். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள். அதே போல் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்தாக்கா ஜெயிச்சிடலாம். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தாய் வழி தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். உங்களுடைய செயல்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி மனக்கவலைகள் போய் ஒரு மன சந்தோஷம் அடையும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் மேம்பாடு அடையும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் மேம்பாடு அடையும். அதே சமயத்தில் வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வெளிநாட்டில் வேலை தேடி கொண்டிருந்தும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். தாய் வழி தந்தை வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். பெற்ற பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. வண்டி வாகனம் போகும்போது ஜாக்கிரதையாக போக. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் எந்த வேலையுமே பதற்றம் இல்லாமல் பொறுமையாக வேலை செய்யுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் குறையும். மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும். உங்களை விட்டு விலகி போனவர்கள் உங்களை விரும்பி சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளேயே அதிகப்படியான அந்யோன்யம் ஏற்படக்கூடிய நாள் இந்த நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட பணிகள், நினைத்த பணிகள் எல்லாமே கரெக்டாக செய்து முடித்திருவீங்க. எந்த தடங்களும் வராது. வெளிநாடு வெளியூர் செல்பவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை இன்றைக்கி கண்டிப்பாக குறையும். வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், சுறுசுறுப்பு, நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீண்டகால சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு, சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம். அதே போல் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், சுறுசுறுப்பாக நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. அதே சமயத்தில் சோழி பிரசனம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக இருக்கணும், ஒரு மன மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கணும்னு சொல்லி பகவானை வேண்டிக்கிறேன். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.